mm மலை எடுக்கிறீங்கன்னு வைங்க, 60 mm மலையில் நம்ம 3 வெரைட்டி 4 வெரைட்டி ஹைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஹைட் தெரியுதுங்களா? ஒரு வலை எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ ஈயம் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நாட்டிங் டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி ஈயத்தில் எப்படி ஆல்ட்ரு பண்ணணும், எவ்வளோ வெயிட் போடணும், எவ்வளோ லென்த்துக்கு ஒரு நாட்டிங் பண்ணணும்னு ஏகப்பட்டீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அது வந்து எந்த வலை எப்படி கட்டணும், எந்த மீனுக்கு, அதாவது மீனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி தான் வலை கட்டணும். சும்மா எல்லாத்தையும் 5 mm வந்து 3 இன்ச்சு தான். அதனால் 80 mm அப்படிங்கிறது சயின்ஸ் பாருங்க, தெரியுதுங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கரிமீனுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு விஷயம் இங்கே வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த 2 வலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 60 போட்டிருக்கோம், ஒன்று வந்து 80 போட்டிருக்கோம். வலை பார்த்தீங்கன்னா 300 அடி வர மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருந்தார் கஸ்டமர். அது வேறு ரெடி பண்ணிருக்கு. இந்த வலை யாருக்கு போகுது அப்படின்னா ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு மிலிட்ரி ஆளுக்கு தான் போகுது. அவர் தான் கேட்டிருந்தார். தெளிவாக பண்ணி கொடுத்துருங்க, பைசா பற்றி பிரச்சனை இல்லைங்க மாதிரி சொல்லியிருந்தார். பாருங்க, ரொம்ப நீட்டாக முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ ஹெவியாக வலை பண்ண முடியுமோ அதுமாரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வலையை பற்றி பார்க்கலாம், இந்த வலை என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹைட் தெரியுதுங்களா? ஹைட் கரெக்டாக வச்சுருக்கோம். ஒரு கேட்ட ஹைட்டு ஒரு 4 அடி கேட்டிருந்தார். இது மேலே கயிறுலேருந்து குத்திருக்கோம். கரெக்டாக வலை பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட்டு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? தெளிவாக இருக்கும் இந்த வலையில் எந்த இஷ்யூமே இருக்காது. ஈயம் பார்த்தீங்கன்னா ஈயம் தருமாறு தான் வச்சுருக்கிறோம். பாருங்கள், தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஈயம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஈயத்தோட சைஸ் பாருங்கள், தெரியுதுங்களா? இது மாதிரி ஹெவி ஈயம் போட வேண்டியிருக்கும். ஹெவி ஈயம் போட்டிங்கன்னா தான் ஈயத்தோட வெயிட். ஆக்சுவலாக இது ஒரு பீஸ் இந்த சைஸ் போடுறோம் பார்த்தீங்களா, இது போட்டிங்கன்னா மினிமம் வெயிட்டு தான் இருக்கும். இதை விட நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஈயத்தை வந்து 3 லேயர் 4 லேயர் சுற்றினாலும், அந்த இது 3 லேயர் 4 லேயர் சுற்றினாலும் அந்தளவுக்கு வெயிட் கொடுக்காது. ஓகேங்களா? தெளிவாக வலை பார்த்து வாங்குங்க. கடையில் கேட்டு வாங்க, நல்லா ஹெவியான ஈயமாக கேட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் ஹெவியாக இருக்கும். ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிங்கனாலும் அதனோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். தக்கை எல்லாமே நாட்டிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நாட்டிங் தெளிவாக பண்ணியிருப்போம். எல்லாம் நீங்கள் ரேண்டமாக நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கனாலுமே ஒரே நாட்டிங் தான் இருக்கும். ஒன்றும் ஒரு மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது. இங்கே நாட்டிங் பார்த்தீங்கனாலும் இந்த நாட்டிங் தெரியுதுங்க, இந்த நாட்டிங் தெளிவாக தான் இருக்கும். அதுக்கான வேலைப்பாடு நம்ம தெளிவாக பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது என்ன சைஸ் ஆயின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 4 விரல் டைட்டாக இருக்கும். அதாவது 3 கணக்கு தான் வரும். 80 தான் 3 கணக்கு தான் வரும். ஆக்சுவலாக 4 கூட சொல்லலாம், அது ஆக்சுவலாக 3 தான். ஆக்சுவல் வந்து இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 75 mm வந்து 3 இன்ச்சு தான். அதனால் 80 mm அப்படிங்கிறது சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5 விரல் தான். ஓகேங்களா? நம்ம வந்து சுண்டு விரல் அதெல்லாம் கணக்கு வைக்கக்கூடாது. இன்ச்சஸ் வந்து இப்படி தான் கணக்கு வைக்கணும். இது 1 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, அதாவது இப்படி. ஓகேங்களா? 1 2 3 அப்படிதான் இன்ச்சு கணக்கு வைக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டு. அடுத்த வலையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 mm போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? இதுவும் அதே மாதிரி அவர் அதே ஹைட்டு தான் கேட்டிருந்தார். அதே மாதிரி தான் ஹைட் வச்சு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வலை அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் 300 அடி போட்டிருக்கோம். அதாவது 300 அடி போட்டோம் அப்படின்னா ஈயக்கயிறு எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு ஐடியா இருக்குங்களா? இந்த அளவுக்கு ஈயக்கயிறு இருக்கும். ஈயமும் நம்ம எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. ஒர்க்கு நீட்டாக இருக்கும். டைம் எடுத்து தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 வலை தான் பண்ணியிருக்கேன். டைம் இல்லை நமக்கு. ஓகேங்களா? டைம் இருந்திருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம். டைம் இல்லை. இப்போ அடுத்தது அதாவது 4 வலை பேக் டு பேக் ஆர்டர் ஆகிருக்கு. 35 கணியில் 2 வலை வரப்போகுது. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஒரு 160 mm ஆல்ரெடி ஒரு சொல்லியிருப்பேன். அதோட ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு வலை, ஒரு 4 வலை, அது இன்னொரு வலை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த 2 வலை எதுக்கு எஸ்பெஷலாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கரிமீனுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவர் கரிமீன் வந்து சின்னதும் பிடிக்கணும் பெருசும் பிடிக்கணும்னு கேட்டிருந்தார். ஆக்சுவலாக எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி வலை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அது வந்து எந்த வலை எப்படி கட்டணும், எந்த மீனுக்கு, அதாவது மீனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி தான் வலை கட்டணும். சும்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட்டினா அது வந்து வேலைக்கு ஆகாது. அதாவது கரிமீனுக்கு ஒரு ஸ்பெஷல் நாட்டிங் டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி ஈயத்தில் எப்படி ஆல்ட்ரு பண்ணணும், எவ்வளோ வெயிட் போடணும், எவ்வளோ லென்த்துக்கு ஒரு நாட்டிங் பண்ணணும்னு ஏகப்பட்ட ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதாவது அதிகமாக கிடைக்கும், இல்லை கம்மியாக கிடைக்கும். எல்லா வலையும் எல்லா மீனும் கட்டுற மாதிரி கட்டணும்னா அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்காது. 10ஓட அதாவது கெண்டை மீனுக்கு ஒரு மாதிரி கட்டுவாங்க, அடுத்தது கரிமீனுக்கு ஒரு மாதிரி கட்டுவாங்க, ஜிலேபி மீனுக்கு ஒரு மாதிரி கட்டுவாங்க, குள்ளக்கண்டைக்கு ஒரு மாதிரி கட்டுவாங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸில் மேக்ஸிமம் மால் யூஸ் பண்ண போகிறேங்க. அதாவது 2023 நம்ம நைஸில் போடுறப்போ ரொம்ப அதிகமாக மீன் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக மீனால் சென்ஸ் பண்ண முடியாது. பெட்டராக இருக்கும் ரிசல்ட். நீங்கள் வலையோட லைஃப்பை பார்க்குறங்கிற பேரில் நீங்கள் 2023க்கு போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மீன் கிடைக்காது. இதில் கிடைக்கிறதுல வந்து ஒரு பாதி மீன் தான் அதில் கிடைக்கும்.
ஓகேங்களா, நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கயிறு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். போட்டிருந்தோம் 3x3 போட்டிருந்தோம், இப்போ 5x3க்கு வந்திருக்கும். இப்போ ரெண்டும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் கயிறு, பார்த்தீங்கன்னா தெரியும். கஸ்டமர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போட்டு கொடுங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5x3, இது வந்து பார்த்தீங்கன்னா 9x3 60. ஈயம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நொறுக்கி விட்ருப்போம். ஈயம் இந்தளவுக்கு நம்ம பண்ணுறதுனால தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது ப்ரோ. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஈயம் இருக்குன்ட்டு, தெரியுதுங்களா? ஒரு வலை எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ ஈயம் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்கோம், பண்ணனா தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்க முடியும், இல்லைனா ரிசல்ட் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, இதோட சைஸ்லாம் பாருங்கள், ஒரே சைஸிங்கில் பண்ணியிருக்கோம். ஈயம் சைஸ் தான் மேட்ரு. பேப்பர் ஈயம்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தேன், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஈயம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கூட எடுங்க. இது வந்து 1 கிலோ ஈயம் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் அது பெரிய காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்க போகிறது கிடையாது, ஒரு 300 ரூபா தான் வரும். பட் அந்த வலை வந்து நம்ம 1 கிலோ வலைக்கு நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வலை அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். ஈயமே போடல அப்படின்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்னோட தெரியுதுங்களா? ஏன் நம்மளால் அது இந்த அளவுக்கு ஈயம் போட முடியுதுன்னா, இப்போ நமக்குன்னு ஒரு தோணும்ல, இப்போ இந்த வலை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், மினிமமாச்சு பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம இந்தளவுக்கு ஈயம் போட வேண்டியிருக்கும். ஈயம் ஆக்சுவலாக நான் போடுறதுல ரொம்ப கம்மி. இதெல்லாம் என்னோடய வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி தாறுமாறாக இருக்கும் ஈயம், தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விரல், 2.25 தான் ஆக்சுவலாக, 3 விரல் போகும். ஆனால் ஆக்சுவலாக அது 60 mm தான். அவர் இதுலேயும் அப்படி தான் கேட்டிருந்தார், அதுலேயும் ஹைட் கம்மியாக கேட்டிருந்தார். இது ஆக்சுவலாக 90, 80 கிடையாது, 80. 4 விரல் டைட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? இதுலேயும் 2லேயுமே 300 அடி போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரிமீன் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக எங்கள் ஏரியாவில் எஃபெக்டிவாக கரிமீன் பிடிக்கணும் அப்படின்னா தக்கவலை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கரிமீன் வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம ஏரியாவில் எப்படின்னு தெரில, கேரளா சைடில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. அது எப்பவுமே கரிமீனுக்கு வந்து அவங்க ஒரு டிமாண்ட் எப்பவுமே கேரளாவில் எப்பவுமே ரெகுலராகவே தான் டிமாண்ட் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அது நம்ம ஏரியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பவானிலேருந்து மெயினாக எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நார்மலாகவே மற்ற மீன் எப்படின்னு தெரியல, ரெகுலராகவே ஒரே ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு 180 rupees சம்திங் போயிட்டு இருந்துச்சு நான் கடைசியாக சேல் பண்ணும்போது. இப்போது அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்கும், ஜாஸ்தியாக இருக்கலாம், கம்மியாக வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அந்த மீன் டிமாண்ட் இருக்கிறதுனால, அதாவது சாதாரண ஒரு ஃபிஷர்மேனுங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு டே டு டே பேஸில் ஒரு 3-4 kg நம்ம வந்து அதை கெயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 800-900 கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம ஏரியாவில் அதை ஃபோக்கஸ் பண்ணி மீன் பிடிக்க ஆரம்பிச்சதுனால நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த வலை எப்படி இருக்கும், இந்த வலை எப்படி இருக்கும், அது எப்படி ஆக்ட் ஆகும், இது எப்படி ஆக்ட் ஆகும், அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. காமனாக யூஸ் பண்ணுற வரைக்கும் கரிமீன் யூஸ் பண்ணுற வரைக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. தக்க வலை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வலை வந்து நார்மல் வலை ஓகே, அது வந்து தக்க வலை அப்படிங்கிறது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், ஏன்னா அது ஒர்க்கு அந்த அளவுக்கு இருக்கும். பட் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் தக்க வலையில், அருமையாக பிடிக்கலாம். கரிமீன் வந்து ஜஸ்ட் அது பிடிப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ணாடியில் போட்டு முழுகி பிடிப்பாங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ் நினைக்கிறோம், வலையில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா, நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி ஒரு அவுட்புட் ப்ராடக்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இறக்கி தான் ஒரு வலை பண்ணுறோம். நம்ம வலையில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வலையை நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்ணியில் ரொம்ப லைக் பண்ணி கேட்குறாங்க, 35 கண்ணியில் அடுத்த 2 வலை அதான் கொண்டு வர போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 160 ஒரு வலை வருது, அடுத்தது ஒரு 4 விரலாயத்தில் ஒரு இதே மாதிரி ஹைட்டில் இன்னொரு வலை வரப்போகுது. உங்களுக்கு வலை வேணும் அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ ஒரு 60 mm வலை எடுக்கிறீங்கன்னு வைங்க, 60 mm வலையில் நம்ம 3 வெரைட்டி 4 வெரைட்டி ஹைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடியில் ஒரு ஃபஸ்ட்டு ஹைட் கிடைக்கும் கட்டிங் மால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு எடுக்கலாம். அடுத்தது அதுக்கு இடையில ஒரு 4.5 அடியில் ஒரு ஹைட்டில் எடுக்கலாம், எடுத்துருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 அடியில் எடுக்கலாம், இந்த 8 அடியில் ஒரு ஹைட்டில் வரும். இந்த மாதிரி ஹைட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அந்தந்த ஹைட்டில் தான் கொண்டு பண்ணி எக்ஸாக்டாக நீங்கள் இப்போ ஒரு 4.5 அடி வர வலையை வந்து எனக்கு வந்து 3 அடிக்கு பண்ண முடியும். ஒரு 5 அடிக்கு கேட்டிங்கன்னா அதில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் ஹைட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது எம்எம்ஐ பொறுத்து மாறி வரும். இந்த ஹைட்டு தான் அதில் கொண்டு வர முடியும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. வலை வேஸ்ட்டாக போகும், அதை நீங்கள் பேர் பண்ணிக்குவீங்கன்னா எனக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நாம் வந்து அது எதுக்கு காஸ்ட் கட்டிங்களோ அது காஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்கிறதுனால நம்ம அது பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. 6 அடி 4 அடியில் ஒன்றும் இஷ்யூ ஆகாது. நீங்கள் 5 அடி கேட்குறீங்கன்னா 4 அடி பண்ணி கொடுக்குறோம், அதை சொல்லி தான் பண்ணுவோம். முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம ஹைட்டு கம்மி பண்ணுறதோ அதிகப்படுத்துறதோ கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வலை உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே வரும். ஓகேங்களா, ஓகே கைஸ், வலை வேணால் கனெக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில்
வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கேட்டலாக் இருக்கும், அதுலேயும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணால் பெஸ்ட்டாக வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்பவும் சொல்கிறேன், நம்மளோட கட்டிங் மால் பார்த்தீங்கன்னா 2300 அந்த 2 வேலையும் ஒரு வேலை 2300 பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு கட்டிங் மால் வேணாம், ஃபுல் ஹைட்டில் வேணும், அதாவது 50 MDயில் போட்டு கொடுங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டு வரும். ஓகேங்களா? அது இதோட ஒரு 400 2700 வரும்.